அவர் அநேக வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை தேற்றி கொண்டே இருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய முடிவில் நமக்காக என்னமோ ஒன்று ஆண்டவர் பண்ண போறார். இந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் பண்ண போறார். ஆனால் ஏதாவது ஒன்று இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இது ஆண்டவருடைய பெரிய திட்டம், இது ஆண்டவருடைய பெரிய நடத்துதல். வேதம் சொல்லுகிறது, கோசேன் நாட்டிலே இருந்த ஜனங்களுக்கு பெரிய வித்தியாசம். அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்ட வித்தியாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன், அப்படியே நூல் பிடிச்சது மாதிரி அந்த பக்கம் கல்மழை இருக்குது, இந்த பக்கம் கல்மழை இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அங்கே கூக்குரல் உண்டா இருக்கிறது, இங்கே அந்த கூக்குரல் இல்லை. ஆனா அதுல இந்த அற்புதத்துல நம்ம கண்டிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன அப்படின்னா, எகிப்திலே இருக்கிற மந்திரவாதிகள் ஃபர்ஸ்ட் ஒரு 3 அற்புதத்தை பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை அவங்க செய்வாங்க. அதை செய்ய முடியும், ஆனா அதை ரெடி பண்ண அவங்களால முடியாது. அப்படின்னா வெறும் தண்ணீரை அவங்க ரத்தமா மாத்துறதுக்கு முடியும், ஆனா ரத்தமான தண்ணீரை சுத்தமான தண்ணீரா மாத்துறதற்கு அவங்களுக்கு முடியாது. உலகத்துல இருக்கிற வல்லமைகளுக்கு நிறைய இடங்களில் அற்புதம் நடக்குதான்னா அற்புதம் நடக்குது. எனக்கு இங்க போனேன் அற்புதம் நடந்துச்சு, இங்க போனேன் அற்புதம் நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அந்த விடுதலை அப்படின்றது ஒரு முழுமையான விடுதலை இல்லை, ஒரு முழுமையான விடுதலை இல்லை. ஒரு விசை இந்த பாப் சாங் அதுல ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய மியூசிக் மாஸ்டர், அவர் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவரை ஒரு நாள்ல அவரை கேட்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் எங்க வாசிச்சுட்டு இருந்தவர்னா திருச்சபையில சர்ச்சில் அவர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருந்தவர். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஸ்ட்ரிக்ட், ஆனால் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஊழியக்காரங்க. அப்போ ஒரு நாள் அவன் டைமுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் திட்டி, நீ இனி உள்ள மேடைக்கு நீ வர வேண்டாம் அப்படின்னு சும்மா அவர் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சொன்னார். உடனே கோச்சிட்டு போய் இடத்துல உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லிட்டரலா ஒருத்தர் அவனோட பேசுறது மாதிரி தோணிச்சாமா. என்ன கேட்டுச்சாமா ஒருத்தர், இந்த மாதிரி உன்னை இங்கிருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, உன்னை வேர்ல்டு லெவலுக்கு நான் ஃபேமஸ் பண்றேன், வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் பண்றேன், உன்னால எனக்கு கீழ்ப்படிய முடியுமா, எனக்கு நான் சொல்றது மாதிரி பண்ண முடியுமா, நீ என்ன ஃபேமஸ் பண்ண நான் அப்படி பண்றேன்னு சொன்ன உடனே அந்த மியூசிக்கினுடைய ஒரு புதுவிதமான மியூசிக் அவனுக்கு கிடைச்சு, அதற்கு பிறகு உலகமெங்கும் பல நாடுகளுக்கு அவர் போய் பெரிய ஃபேமஸான மனுஷனா மாறிட்டாரு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசாசு அவரை கைக்குள்ள போட்டு அவனை வழி நடத்தி அவனை குடிக்க வச்சு பெரிய ஒரு மோசமான ஒரு பாவியாய் மாற்றி கடைசியில தற்கொலை அளவிற்கு அது அவனை தூண்டிருச்சு. அப்ப வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை அவர் கூட்டுவதே இல்லை. அதனால உலகத்துல நிறைய இடங்களில் அற்புதங்கள் நடக்கலாம், ஆனா அந்த அற்புதத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதம் செய்கிற சத்துரு அவர்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார், அடிமையாகவே வச்சிருக்கிறான். சிலருக்கு பிசாசு பிடிக்கும் பாருங்க, ஆனா சில இடங்களுக்கு போய் மந்திரிச்சாங்கன்னா அந்த பிசாசு விட்டு ஓடும், விட்டு ஓடுறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க அது விட்டு போகாது, அவங்க சரீரத்துல இருக்கும். எப்பவாவது ஒரு டைம் தேவைப்படும் போது திரும்ப அது வரும். ஆனா வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை. உலகத்திலே இருக்கிற அந்த அற்புதம் டெம்பரவரி ஆனது, ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரானால் அது நிரந்தரமான ஒரு அற்புதம். சோ அந்த ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் ஏதாவது ஒண்ணு நான் உனக்கு செய்வேன், ஒரு வித்தியாசத்தை நான் கண்டு கொள்ள உதவி செய்வேன். கர்த்தர் உங்க குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு செய்வாரு, உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாரு. அவர் சமூகத்திலே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை.
ஏதாவது ஒன்றை எனக்காய் செய்கிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் செய்கிற சில காரியத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தில் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன என்ன அந்த இடத்துல பண்றார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த ரசம், அது ஒரு 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 தரத்துல பண்ணப்பட்டிருக்கிற ரசம், அவர்களுக்கு ஏற்கனவே குடிக்க கொடுத்த பந்தி விசாரித்த அந்த ரசம் ஓரளவு ஒரு தரமுள்ள ஒரு ரசத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கொடுத்திருக்கிற இந்த ரசத்தினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் இதை எங்க வச்சிருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு தரம் உள்ள ரசத்தை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 26வது நாளில் நம்ம ஒரு அறிக்கை செய்ய போறோம். கர்த்தர் நம்முடைய தரத்தை ஆண்டவர் உயர்த்த போகிறார். எப்படி அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் முன்னாடி கொடுத்த ரசத்திற்கும் அதற்கு பிறகு கொடுத்திருக்கிற ரசத்திற்கும் ஒரு தரத்துல ஒரு வித்தியாசம் வந்துருச்சு, ஒரு டேஸ்ட்ல ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. நான் ஆண்டவருடைய வார்த்தையை 100% நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க இருந்த தரம் அல்ல, இதுவரைக்கும் நீங்க கொடுத்த தரம் அல்ல, கர்த்தர் உங்களை தரம் உள்ளவர்களாய் ஒரு வித்தியாசமான ஒரு தரத்தை, ஆமென், நீங்க செய்கிற வேலையில ஆண்டவர் தரத்தை பெருக பண்ணுவார். அந்த குவாலிட்டியை பெஸ்டான ஒரு குவாலிட்டியாய் கர்த்தர் மாற்றுவாராக. எங்க போனாலுமே குவாலிட்டியான ஒரு பொருளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பு ரொம்ப அதிகம். நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற குவாலிட்டியான பொருளே நமக்கு தெரியாது. பாருங்க, சிலர் அந்த சட்டை எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த சட்டை எல்லாம் பயன்படுத்தும் போது சிலர் பிராண்டடான சட்டை போடுவாங்க. அந்த பிராண்ட், ஒரு சில பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆனால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவங்க அந்த ஒரு சட்டை வாங்குற அந்த பணத்துக்கு நம்ம ஒரு 3 சட்டை அந்த மாதிரி வாங்கிடலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்ஸா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனா நீங்க அந்த சட்டையை ஒரு நாள் நம்ம யாராவது கிஃப்ட் பண்ணும் போதோ அந்த சட்டையை போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற சட்டை எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ தரமா இருக்கும். அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு மதிப்பு ஜாஸ்தி. அந்த பொருள் எங்க போனாலும் நிறைய பேர் கனம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் இந்த 100 நாள் ஜபத்துல இந்த அதிகாரத்தின்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க தரத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அடுத்து ஒரு தரம் உண்டாக போகிறது. உங்க வேலையில கர்த்தர் ஒரு நெக்ஸ்ட் தரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அப்படியே மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, எஸ், ஆமென். இதற்கு முன்பாக இருந்த தரம் அல்ல. உலகத்தில் இருக்கிற அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு, இந்த குவாலிட்டியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு, இவ்வளவு குவாலிட்டியா உங்களால கொடுக்க முடியுமா? ராஜாக்கள் தேடி வருகிற அளவிற்கு, பெரிய பெரிய மனிதர்கள் தேடி வருகிற அளவிற்கு, அப்படி உங்க படிப்புக்கும் அந்த குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை, உங்க அழகுக்கும் அந்த குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி தரமான காரியத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா! என்னை தரமாய் மாற்றுகிற கர்த்தர், என்னை தரமாய் மாற்றுகிற கர்த்தர். அதான் சவுலிடத்துல ஒரு ஆள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இசை கலைஞன், அவன் யுத்த வீரன். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதி உத்தரமாகிய பெத்லேகமனாகிய ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டுபிடித்தேன்.
நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் இருக்கு பாருங்களேன். கண்டுபிடித்து, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு, சாதாரணமான ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனுக்கு, ஒரு வீட்டுல கடைசியா பிறந்த பையனுக்கு எத்தனை குவாலிட்டி பாருங்க, எத்தனை தரம் பாருங்க. அவரை குறித்து சொல்லும் போது சும்மா ஒன்னும் சொல்லல. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், நீங்க சாதாரணமான இடத்துல பிறந்திருக்கலாம், கடைசியா பிறந்திருக்கலாம். நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை எல்லாருடைய பார்வைக்கு அந்த கொஞ்ச ஆடு சாதாரணமானதா இருக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் முன்னே கொடுத்த ரசத்தை பார்க்கலும் அடுத்து கொடுத்த ரசம் தரமுள்ளதாய் மாறினது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குவாலிட்டி யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய குவாலிட்டியை என் மூலமாய் கர்த்தர் ஒரு தரத்தை ஜெபமண்ண அந்த கிருபை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன தரமுள்ளவனாய் மாற்றும், என்னை தரமுள்ளவளாய் மாற்றும். நீங்க எது கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். இந்த ஜபத்துல இந்த முழங்கால் படிட்டு கேட்கும் போது கர்த்தர் தருகிறார், ஆண்டவர் தருகிறார். அவன் நீங்க எது செஞ்சாலும் என்னவா இருக்கணும்னா அப்படியே குவாலிட்டியா அந்த குவாலிட்டி மட்டும் உங்களுக்குள்ள அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தரம் உள்ளவர்களா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த உலகத்துல வாண்டட் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை தேடி தேடி வருவாங்க, நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க வெளிப்பிரகாரமாய் தோன்றப்படுவீர்கள். நான் நம்புகிறேன் அந்த தரத்தை என் தேவனார கர்த்தரால கொடுக்க முடியும். சோ ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்படுறான். என்ன ஆச்சரியப்படுறான் அப்படின்னா, எப்பா திராட்சரசம் நான் குடிச்சிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல திராட்சரசத்தை தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப பார்த்தா ஏற்கனவே கொடுத்த திராட்சரசத்தையும் இதையும் ஏணி வச்சா கூட எட்டாது. எப்பவுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து போக 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 கம்மியானதை கொடுப்பான். ஆனா நீ என்னடானா நல்லதை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இவ்வளவு ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன மாதிரி டேஸ்டா இருக்குது, எங்கப்பா ஒளிச்சு வச்சிருக்க? இது ஒளிச்சு வச்சதில்ல, அது மனுஷனால் செய்யப்பட்டது, இது கர்த்தரால் செய்யப்பட்டது, இது கர்த்தருடைய கரத்தினால் ஆனது, இது மனுஷனுடைய சித்தத்தினால் ஆனது அல்ல. நான் நம்புறேன், மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பு இருக்குது, மனிதர்கள் உங்களை வழி நடத்தின ஒண்ணு இருக்குது, ஆனா கர்த்தர் கரத்துல வளர்றதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார். உலகத்திலே இருக்கிற அந்த ஞானம் அல்ல, தெய்வீக ஞானம் வெளிப்பட போகுது. அப்பொழுது என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய தரம் எல்லா விதத்திலையும் எல்லா இடத்திலையும் ஆண்டவர் என்னை எப்படி நிறுத்த போறார் அப்படின்னு சொன்னா, அப்படியே குவாலிட்டியா தரமா ஜெபிக்கலாமா? எல்லாருமே இதை ஒரு ஜெப குறிப்பா நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. இந்த 100 நாளைக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, நமக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அதுல இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய தரத்தை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். பல இடங்களிலே ஒருவேளை
நீங்கள் நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மனுஷியா நான் நடந்துகிட்டேனே, இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமா நடந்திருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் அறிவா நடந்திருக்கலாம், இந்த இடத்துல என் அறிவை நான் அடமானம் வச்சுட்டேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப சீப்பா நான் நடந்துட்டேன், ஒரு சும்மா கேவலமா நான் நடந்துட்டேன், என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது, ஏன் நான் இந்த இடத்துல இப்படி நடந்தேன், இப்படி நடக்காம இருக்கலாம்ல, என் கணவனார் இடத்துல இப்படி நான் பேசாம இருக்கலாம்ல, என் மனைவியின் இடத்துல நான் இப்படி எப்படி நடந்தேன், நான் ஒரு குவாலிட்டியான மனுஷனா நடந்திருக்கலாம்ல, அந்த இடத்துல அந்த சண்டை நடந்த இடத்துல நான் கொஞ்சம் குவாலிட்டியா நடந்திருக்கலாம்ல அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி யோசிச்சிருக்கலாம். நீங்க அப்படி யோசிக்கணும். நீங்க அப்படி யோசிச்சாதான் நீங்க வளரக்கூடியவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்துருப்பீங்க. அந்த யோசனை வரணும். ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையில நீங்க சரியான ஆளா நடந்துக்கல அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வரணும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் பேசாம போயிருக்கலாம், இந்த இடத்துல அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கலாம், இப்படின்றது உங்க மனசுக்குள்ள தோணணும். அந்த மாதிரி மனசுக்குள்ள யார் மனசுக்குள்ள தோணுதோ அவங்க தான் நீங்க எட்டாத உயரத்தை அடைய முடியும், அவங்க தான் நீங்க வளர முடியும், அவங்க தான் நீங்க சிகரத்தை தொட முடியும், அவங்க தான் நீங்க அப்டேட் ஆக முடியும். அவங்கள நம்பி தான் எல்லாம் வரும், அவங்கள நம்பி தான் ஆசீர்வாதம் வரும். அதனால ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம், ஆனா இனி கர்த்தர் நம்மள எப்படி நடத்த போறார் அப்படின்னு சொன்னா அப்படியே குவாலிட்டியா இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உலகம் மனிதன் திராட்சரசம் கல்யாண வீட்டுல சும்மா திராட்சரசம் செய்யறது கூட்டுருவாங்களா? திராட்சரசம் செய்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. அதுக்குன்னு எல்லா சாப்பாடையும் சமைக்கிறது மாதிரி, எல்லா ஜூஸ் பண்ற மாதிரி திராட்சரசத்தை மேக் பண்ண முடியாது. இதுக்கு நிறைய பண்டுதும் இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. திராட்சரசம் உண்டு பண்றது என்னன்னா இந்த கல்லெல்லாம் காய்ச்சுறாங்கல்ல, இந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான வெரைட்டி. நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கல்லு காய்ச்சுறவங்க, சாராயம் காய்ச்சுறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு முறை அது. அப்போ இந்த திராட்சரசம் என்கிறது அதை கல்யாண வீட்டுல ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது தெரிஞ்சவங்க எக்ஸ்போர்ட் ஆட்கள் தான் நல்லா பண்ண முடியும். ஏற்கனவே இதை பண்றவங்க யார் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டான ஆள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவனை பண்ணினதை விட எக்ஸ்போர்ட்டான ஆள் பண்றதை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியா இருக்குது. நான் நம்புறேன் அதுதான் உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம். ஏன் தலை மேல இருக்கிற அபிஷேகம்? இனி தோற்று போக மாட்டீங்க, இனி குவாலிட்டி இல்லாம விழுந்து போக மாட்டீங்க. இனி தரமற்ற ஒரு தேவ பிள்ளையாய் அல்ல, தரமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் கைகளை தட்டி கேளுங்க, கேளுங்க, இந்த கிருபையை கேளுங்க, இந்த கிருபையை கேளுங்க. உங்க கை பட்டா, உங்க கை பட்டா, ஆண்டவரே உங்க கரங்கள் பட்டால், உங்கள் கரங்கள் பட்டால், ஹல்லேலூயா, அப்படி ஆகும் ஆண்டவரே, அப்படி ஆகும் ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்கு வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆமென். Thank you Jesus. அப்புறம் இந்த ஆண்டவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் அதை பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது இரண்டாவதாக வேதம் சொல்லுது, அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க சொல்லுங்களேன்? தண்ணீர் அங்க கச்சாடிகள் இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க போய் வேலை செய்யறவங்க போய் தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொண்டு ஊத்துனா அது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா திராட்சரசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு. தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, தண்ணீர் வந்ததை எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. அந்த அற்புதத்தை அந்த காரியத்தை கண்ணால பார்த்தாங்க. ஆனா அங்க ஒரு தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது யாருடைய கண்ணுக்கும் படாம தெரியாம அந்த இடத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஊத்தின தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆமென். நான் இரண்டாவதாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நான் நம்புறேன் உங்கள்கிட்ட இருக்கிற இயலாமே எல்லாரும் பார்த்துட்டாங்க, தண்ணீரை எல்லாரும் பார்த்துட்டாங்க, குறைவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு.
அந்த அற்புதம் நடந்ததற்கு பிறகுதான் தெரியுமே தவிர இது எங்கே இருந்து வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள். யார் இதை செய்தார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் நேற்றைக்கு சொன்னது போல தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்பி, ஆமென், அனுப்பி எனக்காக கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லலாமா பாட்ட? ஆமென். எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா தேவை சந்திக்கப்படும், தேவை சந்திக்கப்படும். ஆமென். காடை எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறதற்கு கிருபை செய்கிற தேவன். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் கர்த்தர் சந்திக்க போகிறார். அது வரும். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படக்கூடுமானால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நான் செய்வேன், நான் செய்வேன். அது வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, தேவனிடத்திலிருந்து கடந்து வரப்போகிறது, கடந்து வரப்போகிறது. ஆமென். சிலர் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனா திராட்சரசம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாதிரி லெக்க அடிச்சுச்சா, இந்த மாதிரி அடிச்சுச்சா, யாரு கொடுத்தா, என்ன வந்துச்சு, இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கப்பா, யாரோ ஒரு மனுஷனை வச்சுதான் இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எங்க இருந்து ஒத்தாசை வரும் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த திருமணத்தை ஆண்டவர் வெற்றியா நடத்த போறாரு. அந்த தேவையை ஆண்டவர் வெற்றியா சந்திக்க போறாரு. ஆமென். எங்கிருந்து வரும் என்று தெரியாத அளவிற்கு, அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் கரத்தில் இருந்து அந்த அற்புதம் என்னை தேடி வரப்போகிறதே. ஆமென். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆடோ. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்க. திரும்ப ஒரு விசை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடோ வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும். கைகளை மேல தட்டி சொல். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் இயேசுவே. இப்போ 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 தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தின்படி அப்படியே நான் நம்புறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற வெறும் தண்ணீரை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த தண்ணீர் எங்க வந்திருக்குன்னு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் பார்த்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை தண்ணீரை ரசமாய் மாத்தினது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. ஒரு நம் தண்ணீர் ரசமாய் மாற்றப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சாதாரணமான தண்ணீர் தான், ஆனா திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஆமென். சாதாரணமான 5 அப்பமும் 2 மீனும் தான், ஆனா 5000 புருஷர்களுக்கு போஷிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். என்னை பெருக பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நீங்க பத்திரத்திற்கு கையெழுத்து போடுவீங்க. சீக்கிரமா ஆண்டவர் பத்திரங்களுக்கு கையெழுத்து போட வைப்பார். சீக்கிரமா ஆண்டவர் உங்க வேலையை முடிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டில் குடியேற பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சந்திக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் பின்புலமாய் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக இந்த அற்புதத்தில் நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்களேன், அதுல ஒரு வசனம் 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கவனிங்க, இந்த ரசத்தை வச்சு, ரசத்தை தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது யாரு? மாத்தினது யாரு? கர்த்தர், ஆண்டவர் தான் மாத்தினாரு. ஆனா இப்ப பந்தி விசாரிப்புக்காரன் யார கூப்பிட்டு பேசுறாரு? யார கூப்பிட்டு பேசுறாரு? அந்த வீட்டினுடைய ஓனரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நல்ல ரசத்தை தானே முன்னாடி கொடுப்பீங்க. நீங்க நல்ல ரசத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மோசமான ரசத்தை கொடுத்துட்டு இப்போ நீங்க நல்ல ரசத்தை கொடுத்துருக்கிறீங்களே. அப்போ அவருக்கு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு யார் இந்த அற்புதத்தை செஞ்சாங்கன்னே தெரியாது. ஆனா கைத்தட்டல் யாருக்கு? பெருமை யாருக்கு? அற்புதம் செய்தவர் கர்த்தர். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது ஆண்டவர். ஆனா பெருமை யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டு ஓனருக்கு தான் பெருமை. குடிச்சவங்க எல்லாம் வெளியில போய், யாருப்பா அது? இயேசுநாதர், சோத்திரம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு போவாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்படின்னா, சர்ச்சிலே பாருங்க, ஒரு சாப்பாடு கொடுத்து மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாருப்பா அந்த மீன் குழம்பு வச்சாரோ காமிங்க, அந்த மாஸ்டர் குக்கு யார் அப்படின்னா கேட்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, பாஸ்டர் மீன் குழம்பு ரொம்ப சூப்பர், நல்லா சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமைச்சது நம்மவே இல்லை, பொருள் வாங்கி கொடுத்தது நம்மவா இருக்கலாம், ஆனா சமைச்சது யாரு?
அவர் தான், அந்த குக்கு தான் சமைச்சாரு. ஆனா சட்டப்படி அந்த புகழ்ச்சி யாருக்கு தான் போகணும்? அவருக்கு தான் போகணும். ஆனா யாருக்கு வருது? அந்த இத காரியத்தை நடத்துறவங்களுக்கு வருது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல கர்த்தர் பேசுகிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு உங்க தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர் உங்களுக்கு செய்வார், அவர் உங்களை அலங்கரிப்பார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களை கனப்படுத்துவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு செய்தது. நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீங்க, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. உங்களை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு தேவனை இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள பாப்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னை முன்னாடி நிக்க வச்சு, கர்த்தர் உன்னை வெற்றியை காண்பிச்ச வச்சு, அவார்ட உங்க கையில கொடுத்துட்டு, கை தட்டல உங்களுக்கு கொடுத்துட்டு, பின்னாடி இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். நம்புறவங்க கைகளை தட்டி அந்த அற்புதத்தின் கரத்தை, நல்ல கைகள், நான் பார்க்க போறேன், பார்க்க போறேன், பார்க்க போறேன். அத கிருபையா எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. இத்தனை நாட்களும் நம்முடைய காரியத்தை எல்லாம் யார் செஞ்சான்னா அப்பா தான் செஞ்சாரு. அவர் தான் நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாரு. ஆனா மற்றவர்களுடைய பெருமெல்லாம் யாருக்கு வருதுன்னா அவங்க நம்மளை தான் புகழ்த்துறாங்க, உங்களை தான் புகழ்த்துறாங்க. நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா செஞ்சிட்டீங்க. நம்முடைய தேவன் தாராள குணம் உடையவர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 26th டே ஆண்டவர் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வெகு சீக்கிரத்துல அவர் அந்த காரியத்தை செய்வார், அவர் அந்த காரியத்தை முடிப்பார், அவர் அந்த காரியத்திற்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை முன்னாடி நிறுத்துவார். உங்களிலே கர்த்தர் மகிமைப்படுவார், உங்களை பெருமைப்படுத்துகிற தேவன். அதைத்தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். வேற எங்கிருந்தும் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாடிக்கொண்டே வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லு, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் விசுவாசத்தோடு. வேற எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, சூழ்நிலை, சூழ்நிலை அது பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளை தட்டி சொல்லு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி ஒரு விஷயம் கூட, காற்றே காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்ற விசுவாசத்தோடே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ நப்தன மரஹதலர வல ஷகதரல பௌதரஹ லிதரல பத இபதலர தரர
எழுதின சுவிசேஷத்தினுடைய கானாவூர் கல்யாண வீட்டினுடைய இந்த அற்புதத்துல ஆண்டவர் 3 காரியத்தை ஜெபிக்க சொல்லியிருக்கார் நம்மகிட்ட. ஆமென். இவ்விதமாய் அவருடைய முதலாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆனா நான் அடிக்கடி நம்ம தியானிப்போம், ஆண்டவருடைய முதலாம் அற்புதம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கடைசி அற்புதம் வேதத்துல எழுதப்படல. காரணம் என்னன்னா, அவர் இன்றும் அவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் அவருடைய முதலாம் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டுல ஃபர்ஸ்ட் அற்புதம் ஆரம்பிச்சிச்சு. அந்த அற்புதம் இன்று வரைக்கும் இன்னைக்கும் அவருடைய வல்லமை குறையல. அவருடைய வருகை வரைக்கும் அந்த அற்புதத்தை நம்முடைய கண்களால பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த கானாவூர் கல்யாண வீட்டுல சொன்ன அந்த காரியத்தை நம்ம செய்ய போறாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தரத்தை மாத்துறாரு. ஆமென். அங்க இருக்கிற பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றான், இல்ல முன்னாடி இருந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப தரமா இருக்கு. இந்த 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி இருந்த தரம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தரமா மாத்த போறாரு, குவாலிட்டியா மாத்த போறாரு. தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, அந்த குவாலிட்டி. எஸ் எஸ் எஸ். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்துலயும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ, என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ, நீங்க என்ன செய்ய சொல்றாரோ, ஒவ்வொன்றுலையும் ஆண்டவர் அந்த தரத்தை, அந்த குவாலிட்டிய கர்த்தர் தர போறாரு. நம்முடைய திருச்சபையை கர்த்தர் குவாலிட்டியா கர்த்தர் மாற்ற போறாரு. ஜனங்களை கர்த்தர் குவாலிட்டியா ஆண்டவர் மாற்ற போறாரு. இல்ல உன்னிடத்துல இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. குவாலிட்டி அப்படின்றது ஒரு கூட்டம் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறவன். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை படைச்சிருக்கிறார், எப்படி படைச்சிருக்கிறாரு. ஒரு காட்டு ஜீவனை படைச்சிருக்கிறாரு, எப்படி படைச்சிருக்கிறாரு. அந்த பறக்கிற சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாம் படைச்சிருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்குது. மீனை படைச்சிருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்குது. ரசிச்சுட்டே போலாம். இது எல்லாம் யார் உண்டு பண்றது? அவருடைய அனந்த ஞானம், என் தேவனுடைய அனந்த ஞானம். ஆண்டவர் யார் அப்படின்னா, குவாலிட்டி உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அப்படிதான் கிடைக்க போகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண போறார். இந்த இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் தண்ணீரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தாங்க. அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. உங்க குறைகளை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உங்க தேவைகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு உங்க கண்ணு பார்க்க அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கடந்த 7 நாட்கள் கடந்த ஒரு சில வருடத்திற்கு முன்பாய் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் நடத்தினோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத ஒரு சிஸ்டர் இந்த 7 நாட்களும் அந்த ஜெபத்தை கண்ணீரோட கலந்துகிட்டாங்க. அந்த பிரேயர் முடிச்ச 1 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு 2-3 மாசம் கரெக்டா ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா 4th மந்த்ல அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க, இல்ல குழந்தைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது, அந்த குழந்தையினுடைய தலை ரொம்ப குட்டியா இருக்குது, அதனால இந்த குழந்தைய பெத்தெடுத்தா நீங்க ஊனமான குழந்தையா தான் பெத்தெடுப்பீங்க. ஆனா ரொம்ப கவலையா இருந்துச்சு மனசுக்கு, அவங்களுக்கு ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கையை வச்சு, இது நீங்க கொடுத்த குழந்தை, 7 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா இந்த ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க தந்தீங்க, அதனால 100% நான் நம்புறேன் இது நீங்க கொடுத்தது, எனக்கு குறைவில்லாம நீங்க கொடுப்பீங்க, உங்க படைப்புல எந்த குறைவும் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணி கடைசியில டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஒரு பழுதில்லாத குழந்தைய, பழுதே இல்லாத குழந்தைய கர்த்தர் தந்தார். என்ன நடந்துச்சு டாக்டர், என்ன நடந்துச்சு? அப்பா அவர் சொல்ற, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும், எங்க கண்ணுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, உடைஞ்சு போய் இருக்கிற தாயே,
தகப்பனே, அற்புதம் நடக்கும். அது ராத்திரியில நடக்கும். கர்த்தர் அந்த விடிய காலத்துல கர்த்தர் செய்வாரு. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், உலகத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்படி வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya, thank you Jesus. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு என்ன ஜெபிக்க வச்சார்னா, அவர் செஞ்சு நமக்கு பேர் வாங்கி தர போறாரு. அவர் செஞ்சு நமக்கு பேர் வாங்கி தர போறாரு. பார்க்குறவங்க, கேட்குறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தான் அந்த மரியாதையை கொடுப்பாங்க, நம்மளை அப்படியே கனம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கனம் யாரால் உண்டானது என்றால் கர்த்தரால். கர்த்தரால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து பல பேர் முன்பாக அந்த பேரை, ஆமென், அந்த பேரை, இதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் உங்களை தாழ்த்தி உங்களை மிதிச்சு எப்படி அவங்க பேர் வாங்கலான்னு ஒருவேளை சொல்லலாம். அவங்க பேர் வாங்கணும், அவங்க பேர் வாங்குறது மாதிரி அவங்க முயற்சி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உனக்கு நன்மை செய்வேன், பின்னாடி இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி எல்லார் பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை ஆம் என்று ஆமோதிக்கிறவர்கள் நன்றி சொல்லி துதிச்சு சொல்லிட்டே ஸ்தோத்திரம். ஹalleluya, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஓமால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை, ஏசப்பா 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 ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி, இப்போ எங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்கப்பா, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு இஷ்டம்தான். நீ விடுதலை ஆவது எனக்கு இஷ்டம்தான், நீ வளர்றதுக்கு எனக்கு இஷ்டம்தான். ஆமாப்பா ஆமாப்பா, நாங்க அதை கேட்கிறோப்பா. நீங்க இஷ்டப்பட்டா போதும். நீங்க இஷ்டப்பட்டா வேற யாருப்பா தடுத்து நிறுத்த முடியும்? வேற யார் தடுத்து நிறுத்த முடியும்? இந்த உலகத்துல நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா எங்க உயர்வை தடுக்கிறதற்கு ஒரு மனுஷனால முடியாது. உங்க இஷ்டம், உங்க விருப்பம். இப்போ நாங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு, தூக்கி எடுக்கப்படணும்னு, அங்கீகரிக்கப்படணும்னு, பரிசுத்தமா வாழணும்னு நீங்க விருப்பப்படுங்க ஆண்டவரே. நீங்க விருப்பப்படுங்க ஆண்டவரே, நீங்க விருப்பப்படுங்க ஆண்டவரே. உங்க மனசுக்குள்ள நாங்க வரட்டும் ஆண்டவரே, உங்க சிந்தைக்குள்ள நாங்க வரட்டும் ஆண்டவரே, உங்க யோசனைக்குள்ள நாங்க வரட்டும் ஆண்டவரே, உங்க நடத்துதலுக்குள்ள நாங்க வரட்டும் ஆண்டவரே. உங்க கண்கள் எங்களை காணட்டும் ஆண்டவரே.
உங்க கரம் எங்களை பார்த்து கடந்து வரட்டும் ஆண்டவரே. நோவாவை நினைவு கூர்ந்த கர்த்தர் இந்த 26வது நாட்களில் அப்பா 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 எங்களை நிறுத்தணும்னு நீங்க சித்தம் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க விருப்பம் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். 38 வருஷம் வியாதியாச்சே, யாரு விருப்பப்பட்டு நடக்கலையாப்பா? அந்த மனுஷனே விருப்பப்பட்டு நடக்கலையாப்பா? பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் விருப்பப்பட்டு கூட நடக்கலையே. ஆனா நீங்க விருப்பப்பட்ட உடனே அத்தனை வருஷத்தினுடைய வியாதி சரியாகுமானால், இப்போ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா எங்க சூழ்நிலை சரியாகும்னு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம். அப்பா 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 சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி எங்களை பார்த்து சொல்லுங்கப்பா, எங்களை பார்த்து சொல்லுங்கப்பா. சித்தமுண்டு சுத்தமாக இயேசுவே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமா. ஆமென். இந்த 100 நாளைக்குள்ள ஆண்டவருடைய சித்தம் நமக்கு நேராய் தரும். ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். ஆமென். அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 26வது நாள் வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தது மனிதர்களா இருக்கலாம், ஆனால் இனி உங்களுக்கு செய்ய போகிறது வல்லமை உடைய தேவன். வல்லமை உடைய தேவன், அதிசயமான தேவன், அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போறார் அம்மா? மகிமையானவைகளை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையானவைகளை செய்ய போகிறார். அது மகிமையாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நீங்களும் நானும் சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். எதை பார்க்க போறோம்னா, மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமை அப்படின்றது கனம், அங்கீகாரம், உயர்வு, இது எல்லாம் மகிமையிலே சேரும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த 1வது அதிகாரத்துல விசேஷமாக யாருக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார் அப்படின்னா, இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். அப்போ ஒரு 4 காரியத்தை அப்படின்னா, இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன மகிமையானவைகளை செய்தாரோ அதை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு 3 விஷயம் கூட சொல்ல போகிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். என்ன பெற்றாராமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பொதுவாக அதுக்கு ஒரு கோத்திரத்தை நியமிச்சிட்டாங்க. அந்த கோத்திரம் அவங்க தான் போய் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும். உங்களுக்கு தெரியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற அந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிடாது. அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு டெய்லி சர்ச்சில் ஒரு பிரேயர் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேர் இருந்தா டெய்லி ஒருத்தர் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு உண்டாகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா ஆயிரக்கணக்கான பேர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கிடப்பாங்க. அப்போ இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவருடைய காலங்கள் ஏறக்குறைய முடிவிற்கு வந்துருச்சு. அவர் முடிய போகுது. அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அவர் ரொம்ப வயது சென்றவராயிருக்கிறார். அப்போ இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. நல்ல திடகாத்திரமான நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு தேவாலயத்துல போய் அந்த ஆராதனை செய்வதற்கு ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது அது சுலபமானதே இல்லை. இப்போ என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் இருக்கும்போது யாரை அனுப்புறதுன்னு தெரியல. வயசானவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, தேவாலயத்துக்குள்ள போகிறதுக்கு இப்ப யாரை போக வைக்கணும்னு நமக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுவோம்னா, எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி வேணா பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு அதுல ஒரு பேரை எடுத்தா யாருடைய பேர் வந்துச்சுன்னா சகரியாவின் பேர் அதிலே எழுதப்பட்டது. நான் நம்புறேன், தனக்கு வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியல. அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு வயது சென்றவரா மாறிட்டாரு. ஆனா வல்லமை உடையவர் அவருக்கு மகிமையானவைகளை எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக மோதும் போது, ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக ரெடியா இருக்கும் போது, ஆனா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம் யார் மேல வருதுன்னா, சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு சீட்டு அவருடைய மடியிலே விழப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆண்டவர் தரப்போறார். ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இதுவரையிலும் அடைக்கப்பட்ட சில வாய்ப்புகள் இனி திறக்க போகிறது. அநேகரை தாண்டி உங்களிடத்திற்கு அந்த வாய்ப்பு வரப்போகிறது. கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள், நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அந்த சகரியாவுக்கு எல்லாரையும் தாண்டி
அந்த தேவாலயத்திற்கு போகிறதுக்குரிய சீட்டை அந்த மனுஷனுடைய கையில பெற்று கொண்டானோ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் பின்னுக்கு நிற்க செய்து, தகுதியே இல்லாத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வர்றதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். அம்மா, உங்க பிள்ளைய நம்பி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்க மகளை நம்பி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தருடைய வாய்ப்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அநேகம் பேரை காட்டிலும் தள்ளப்பட்ட தூரத்திலே இருக்கிற அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். வல்லமை உள்ளவர் எனக்காக பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஆமென். இந்த சீட்டு எதற்காக கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல வர்றதற்கு ஒரு சீட்டு அவருக்கு கிடைக்கப்பட்டுச்சாம். ஆமென். நம்ம இதுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு அனுமதி கிடைக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய பிரசன்னத்துல உட்கார்றதற்கு நமக்கு விடுதலை கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு ஹோட்டல் போறதுன்னா ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு மற்ற மாதிரி எந்த வேலை செய்யணுமா விடுதலை கிடைக்கும், ஒரு காணிக்கை கொடுக்கணுமா விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். ஆனா எதுக்கு விடுதலை இருக்காது தெரியுமா? தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலையே இருக்காது. உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்துடும், உடம்புல டயர்ட் ஆயிரும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போக விடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா அங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா யோவான் ஸ்நானகன் வெளியே வருவான். இது தெரியும். அதனாலதான் சில நேரத்துல என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக விடாம சத்துரு நிறைய நேரத்துல தடை பண்ணி வைக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். வல்லமை உடையவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு பிரசன்னம் என்ன ஆளுகை செய்யணும். ஒரு விஷயம் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் அழுது ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். அந்த ஆராதனை முடிச்ச உடனே அவர்கிட்ட என்கிட்ட கேட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பிரதர், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், நான் பிறந்ததே கிறிஸ்தவத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தேன். எங்க அம்மா பிறந்த உடனே என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசாக போகுது. ஆனா இந்த 50 வயசுல நீங்க எல்லாரும் இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஆசையா இருக்குது. இந்த மாதிரி நீங்க பாட்டு பாடும்போது எனக்கு ஆசையா இருக்குது. அந்த கைத்தட்டி ஆராதிக்கும் போது எனக்கு ஆசையா இருக்குது. நீங்க பிரசன்னத்தை உணர்றீங்க, நீங்க அழுறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா நான் பாருங்க 50 வயசு வரைக்கும் கை கட்டிட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நெருங்கவே முடியல. எனக்கு அப்படி அந்த பிரசன்ஸை என்னால உணரவே முடியல. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குது, அந்த பிரசன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு. உடனே நான் சொல்லிட்டேன், இந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல, இந்த ஆசை வந்துச்சுல்ல, அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நம்புகிறேன், சகரியா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த ஆலயத்திற்குள் போவதற்கு அவனுக்கு ஒரு சீட்டு வழங்கப்பட்டது போல, இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிறதற்கு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பொதுவாக அப்படி ஜெபிக்கிறது உண்டு. நான் வண்டியில போகும்போது அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கார்ல டிராவல் பண்ணும்போது அந்த கார் முழுக்க அவருடைய பிரசன்னம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்புறம் கடைசியா டிராவல் பண்றது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போதும் அப்படி ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். பல நாட்கள் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி கர்த்தரை ஆராதிச்சுட்டே போகும்.
இத மாதிரி ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை. அங்க கல்லும் கரையும், அங்க அற்புதம் நடக்கும். பிரதர், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. சிஸ்டர், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க வந்த வண்ணமா போக கூடாது. நீங்க வெறும் கிறிஸ்தவ என்ற பேரை வாங்கிட்டு போக கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறத உணரணும். கைகளை மேல உயர்த்தி, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கொடுக்கப்படாத வாய்ப்புகள் தாண்டி நமக்கு வரும். எனக்கு லைன்ல காத்திருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். ஆனா அந்த ஆயிரக்கணக்கான பேரை தாண்டி சீட்டு என் பேரிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். ஹல்லேலூயா. நான் தத்துருவமா நான் நம்புறேன். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி, சில வாய்ப்புகள் பலரை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. பல படிச்சவங்களை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. திறமசாலிகளை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. பின்னணி இருக்கிறவங்களை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. ஊழியம் பல பேரை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. நன்மை பல பேரை தாண்டி. ஜெபம் பண்ணுங்க. எஸ் எஸ் ஜெபித்து ஜெபிச்சு ஜெபிச்சு வீக்கானா சம்தானா மோராஹாத்தாலமா. இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். கர்த்தர் உங்களை தான் நம்புறாரு. ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. கர்த்தர் உங்களை நம்புறாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் நம்புறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் நம்புறாரு. அடுத்து நீங்க தான், அடுத்து நீங்க தான். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டு செய்யல. ஆனா கர்த்தர் உங்களை தேடுறாரு. உங்களை தேடுறாரு. மகனே, உன் கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. பெருசா கர்த்தர் கொடுக்க போறாரு. பெரிய பெரிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை தாண்டி உங்க கையில எனக்கு தாண்டி கொடுக்க பண்ணுகிற ஒரு தேவன் நல்லவரா இருக்கு. நடந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு சென்னைக்கு வேலைக்காய் கடந்து போனார். அப்போ அவருக்கு ஒரு காலேஜில் வேலை கிடைச்சிருச்சு. அவர் டீச் பண்ற வேலையை தெரிஞ்செடுத்தார். அவருக்கு பொதுவாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் வந்து செட் ஆக வித்தியாசமாக இருக்கும். அந்த ஊரில் மாதிரி அப்படி யாரும் அப்படி பேச முடியாது. அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான பாஷை. ஆனால் இவர் சென்னை பாஷையெல்லாம் ரொம்ப வித்தியாசம், கோயம்புத்தூரும் வித்தியாசம். இவருக்கு வேலை கிடைச்ச உடனே வாலிப பையன் ஸ்ட்ரைட்டாக போய் எல்லாருக்கும் டீச் பண்ணும்போது இவருக்கு இந்த லாங்குவேஜை இவரால் மாற்றவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கன்னியாகுமரியில் பழகுனதுனால இவருக்கு வந்து என்ன சொன்னாலும் என்ன வரும்னா அந்த ஊர் பாஷை வந்துடும். உடனே முடிச்சுட்டு போன உடனே அவர் கிளாஸ்ல இருந்து வெளியே போனா இவர் போக போகவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையின்படி ஆமா அப்படி சொன்னார்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு அதை தாங்கவே முடியல. அதனால இவர் அந்த டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாஷையை மாற்றணும்னு நினைக்கிறாரு, முடியல. அந்த பசங்களும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டீச் பண்ணுவாரு, அங்க 4 பேர் சிரிப்பானுவான். இவரால் அந்த பாடத்தை நடத்தவே முடியாது. டெய்லி அழுதுட்டே வீட்டுக்கு வருவாராமா. ஒரு நாள் ரொம்ப முடியாம லீவ் போட்டு சரி நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால் சீலிங், இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ற அந்த வேலையில போயிருக்கிறாரு. போகும்போது அந்த வேலை நடந்துட்டு இருக்க அந்த ஓனர் வந்து இவன் இந்த தம்பி வேலை செய்யறத பார்த்துட்டு நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி காலேஜ் டிகிரி முடிச்சேன் சார் அப்படின்னா. சரி நீ ஏன் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு நீ வந்திருக்கிற, இதை நீ எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்டா, இல்லை சார் நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்தேன், என்னுடைய பாஷை இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல, என்ன பண்றேன்னு தெரியல, அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவனுடைய வேலையினுடைய அந்த சின்சியாரிட்டியை பார்த்து
அவர் சொன்னாராமா, எனக்கு அடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போடுறேன், ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் உங்கள் ஓனருக்கு கொடுக்கல, உனக்கு நான் கொடுக்குறேன், நீ செய்றியான்னு கேட்டிருக்காங்க. சரி, நீங்கள் எதுக்கு என் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி பேசி 1,00,000 ரூபா பணத்தை முன்பணமாக கொடுத்து நீ மெட்டீரியல் வாங்கி நீ செய் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த காரியத்தை, அந்த கடை, அந்த ஷோரூம் அந்த பையன் ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிட்டான். முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய மனுஷன். மொத்த ப்ராஜெக்டையும் இந்த பையனுடைய கையில் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சென்னையில் அவனுக்கு கீழே கிட்ட 70 பேர் வேலை செய்கிறாங்க. 70 பேர். நான் நம்புறேன், பெரிய பெரிய படித்தவங்களும் பெரிய பெரிய திறமைசாலிகளும் இருக்கும்போது சீட்டு சாதாரணமாக தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை தலை மேல விழுந்துச்சு. உங்க மேல விழாதா? உங்க மேல விழாதா? குடும்பத்தின் மேல விழாதா? சகரியா பேரிலே சீட்டு விழுமானால் வல்லமை உடையவர் எனக்கு. ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆடுவோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுவோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, அந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு செய்கிற மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சீட்டு எனக்காக போடப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் பேரில் சீட்டை விழப்பண்ணுகிறவர் கர்த்தர். எல்லாரையும் தாண்டி, வெயிட் பண்ற எல்லாரையும் தாண்டி, காத்திருக்கிற எல்லாரையும் தாண்டி, முக்கியமான எல்லாரையும் தாண்டி, தகுதி உள்ள எல்லாரையும் தாண்டி என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க. அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கும் போது போய் இந்த வயசான மனுஷனுக்கு போய் விழுந்திருக்கு பாருங்க. 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிற போறாரு. 3 மாசத்துக்குள்ள வேலை முடிய போகுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சான்ஸா, இப்படி ஒரு வாய்ப்பா இவருக்கு? எத்தனை பேர்? ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட எங்க போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருந்தார். அதனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நான் இந்த வார்த்தையை நிச்சயம் இல்லாதவனாய் போதிக்கல. நான் எப்படி போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயத்தோட போதிக்கிறேன், நிச்சயத்தோட போதிக்கிறேன். ஆமாம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனை படித்தவங்க இருக்கிறாங்கல்ல, செய்தி கொடுக்கறதுக்கெல்லாம் சிலரை விட்டா எவ்வளோ பாயிண்டா எடுத்து விளக்கத்தோட கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளவு அழகா பாடி வொர்ஷிப் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை செய்ய பண்றாரே. ஆனால் செய்ய பண்ணுகிறாரே. ஆனால் உங்களுக்கு வராத இருக்குமா வாய்ப்பு? உங்களுக்கு வராம இருக்குமா? நான் நம்புறேன், தாண்டி உங்களிடத்துல வரும், தாண்டி உங்களிடத்துல வரும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களை பயன்படுத்த போறாரு.
நீங்க வேலையும் செய்து கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செய்ய போறீங்க. வருங்காலத்தில் உங்க ஊழியத்தின் நிமித்தமாய் பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் பயன்படுத்த போறார். நீங்க எப்படின்னு கேட்குறீங்க, நான் எப்படி செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பக்குவிக்க போகிறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்த போறார். உங்களை போருக்கு ஆண்டவர் பயன்படுத்த போறார். அந்த விஷனை கர்த்தர் சின்ன வயசுல இருந்தே உங்க மேல வச்சாரு. அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க குடும்பத்துல ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நிறைய பேரை நம்பி 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 ஏமாந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு கர்த்தர் நம்புறாரு. அதுக்கு ஒரு சீட்டு வாங்கணும். அதுக்கு ஒரு சீட்டு. எங்க போறதுக்கு இந்த சீட்டு வாங்கணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போறதுக்கு சீட்டு வாங்கணும். மறக்க மாட்டீங்கல்ல? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? சீட்டை கொடுங்க. எங்க போறதுக்கு? இந்த 26வது நாள் ஜெபம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க போய் உட்காரும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. ஒரு பிரசன்னத்தை உணர்வீங்க. ஆமென். எங்கிட்ட ஒரு டைம் என்னுடைய சின்ன மகன் ஒரு டைம் கேட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது எனக்கு அழுகையா வந்துச்சு டேடி, எனக்கு அழுகையா வந்துச்சு. நான் அழுதேன். ஏன் அழுதேன்னே எனக்கு தெரியல. திடீர்னு அழுகையா வந்துச்சு. அப்பதான் சொன்னேன், இல்லை, அது உனக்கு சும்மா வந்த அழுகை இல்லை. உன்னை யாரும் காயப்படுத்தலை, உன்னை யாருமே திட்டலை, உன்னை யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் ப்ரேயரில் இருக்கும்போது ஒன்றை அறியாமலே அழுக வந்துச்சுன்னா, எப்படி வந்துச்சுன்னா, என்னமோ ஏசப்பாவை நினைச்சேன், எனக்கு அழுக வந்துச்சு. அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம். அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம். ஆண்டவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. இதை வளர்த்துரு, இதை தட்டி எழுப்பு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க கார்ல போகும்போது, நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களை அறியாமலே என்ன தோணும்னா, ஒரு பாட்டு பாட தோணும். உங்களை அறியாமலே ஒரு ஜெபம் பண்ண தோணும். உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அங்கேயே நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே அழுது கர்த்தரை அப்படியே ஆராதிக்கணும். அந்த பேட்டனா போகாதீங்க. ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திர பலி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஜெப குறிப்பு முடிச்சாச்சு, அதுக்கு அப்படி வேண்டாம். அது என்னன்னா, ஆரம்பத்தில் இருக்கிற கிறிஸ்டியனுக்கு தான் அது என்னன்னா, அந்த பேட்டனா அப்படியே ஜெபிக்கிறது. 10 நிமிஷம் ஸ்தோத்திரம், 10 நிமிஷம் ஜெப குறிப்பு, 10 நிமிஷம் ஆராதனை அப்படின்ற அது ஏதோ நைட்டு ப்ரேயர் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா பர்சனலா ஒரு நெருக்கம் உங்களுக்கு அடுத்த லெவல், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரேயர் லைஃபினுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, பேசணும் ஆண்டவரிடத்துல. வேதம் சொல்லுது, நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஷார்ட் டைம் ராஜாவினிடத்துல ராணியிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்களேன். அப்பா இந்த மாதிரி போறப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஃபீலை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்க பிரேயர் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரசன்ஸை நீங்க உணர்வீங்க. சிலர் போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சிந்த ஓடுதுன்னுவாங்க. அது மட்டுமல்ல ஜெபம். ஜெபம்ன்றது என்னன்னா, நீங்க நடக்கும்போது திடீர்னு ஆவியானவர் ஒரு பாட்டை மனசுல கொடுப்பாரு. கொடுக்கும்போது அந்த பாட்டை பாடி விட்டுறக்கூடாது. அப்படியே போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அப்படியே அழுத ஆராதிச்சுட்டே இருக்கணும். திடீர்னு நீங்க சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்ப என்னமோ உங்களுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவருப்பா அப்படின்னே வரும். உடனே அதை விட்டுறக்கூடாது. அந்த பிரசன்ஸ்ல மூழ்கி பாடி அப்படியே ஆராதிக்கணும். இதுதான் அடுத்த லெவல். இதுதான் அடுத்த லெவல். ஊழியக்காரங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க நிறைய ஊழியங்கள்ல இருக்கிறதுனால அவங்க தனியா இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்றதை விட எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபத்தையே வாழ்க்கையா அவங்க மாத்திடுவாங்க. ஜெபத்தையே வாழ்க்கையா மாத்திடுவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்யும் போது அவங்களுக்கு என்ன வரும்னா, உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னாலே அவங்க எதுல உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம்னா, பிரேயர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிரேயர்ல நான் சொல்றேன், உங்க காரு கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். உங்க வாகனம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். அப்படி ஒரு பிரசன்ஸை கர்த்தர் உங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு உதவி செய்வார். ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சகரியாவுக்கு ஒரு நன்மை நடக்குது. என்ன நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க திருமணம் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வீட்டுல மூணாவது ஒரு பர்சன் இல்லை. இவங்க தனிமையா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஆள் இல்லை, சந்தோஷத்திற்கான ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா இவங்க 2 பேருமே சமைச்சு, இவங்க 2 பேருமே சாப்பிட்டு, இவர் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றாரு. இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாருன்னா சோகமா தான் வருவாரு. சரி, திரும்பவும் நம்முடைய வீட்டில் போறோம். இப்ப 2 பேருடைய மூஞ்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் எந்த இதுவுமே இல்லை, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு வேலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி இதுவரைக்கும் அவங்களுடைய வீட்டில் ஒரு புதிதான ஒரு உறவு இல்லாம இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை செஞ்சதற்கு பிற்பாடு இவர் வீட்டுக்குள்ள போறாரு. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாள். வயது சென்ற மனைவியாகிய அந்த எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளினார். வீட்டிலே ஒரு நன்மை உண்டானது, குடும்பத்திலே ஒரு புது சந்தோஷம் உண்டானது, குடும்பத்தில் ஒரு புது உறவு கிடைச்சிருச்சு, குடும்பத்தில் ஒரு புது வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். இதுவரைக்கும் இருக்கிற சோகங்கள் மாறினது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கைய வாழ்றதற்கு என்ன அர்த்தம் தெரியாம வாழ்ந்தாங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு அர்த்தமும் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா வல்லமையுடையவர் இப்ப என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க வாழ்றதற்கு ஒரு அர்த்தத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் நம்புறேன், வல்லமை உடையவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகும். யாரெல்லாம் புது உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தமில்லாதது மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர். நான் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு வாழ்றேன், எதுக்கு வீட்டுக்கு வர்றேன், என்ன லைஃப் அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இத்தனை நாட்களும் சகரியா அந்த வீட்டிற்கு வெறுமையை தான் பார்த்தான், தன்னுடைய மனைவியை வெறுமையோடு தான் பார்த்தான், ஒரு துக்கத்தோடு தான் பார்த்தாரு. ஆனா இப்போ கர்த்தர் வயதான காலத்துல லாஸ்ட்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எலிசபெத்திற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு இழந்து போன அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் கிருபையாய். ஹல்லேலூயா. மகளே, கர்த்தர் உன்னை பிஸி ஆக்குவார். மகனே, ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கர்த்தர் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிக்க போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி முழு வெள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் குடும்பத்துல ஒரு நன்மை உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக. உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும், வீட்டுல ஒரு சந்தோஷம் உண்டாகும், வீட்டுல ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகும், வீட்டுல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எலிசபெத் அம்மா மாசமாய் இருக்கிற அந்த செய்தியை கேட்டு ஒரு விருந்தாளி வர்றாங்க. இந்த விருந்தாளி வர்றாங்க, வேதம் சொல்லுது, மரியாள் என்கிற ஏசாமிய வயிற்றுல சுமக்கிற அந்த விருந்தாளி வர்றாங்க. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, அப்பா நீயும் வயிற்றுல குழந்தை இருக்கிறியா, 2 பேருக்குமே இவங்களுக்கு தெரியும்
நாம் பெற்றெடுக்க போறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்னோடியாய் யோவான் ஸ்நானகனை அவங்க பிறந்திருக்காங்க. நான் எழுத்தின்படியே சொல்றேன், உங்க வீட்டுக்கு இனி சிலர் உங்களை வாழ்த்துறதற்கு வருவாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். எலிசபெத் மரியாளை வாழ்த்தினார்கள். உங்க வீடு தேடி கர்த்தர் ஒருத்தரை வர பண்ணுவார். நிறைய பேர் உங்க குடும்பத்துல வந்து வாழ்த்துவாங்க, உங்க பிள்ளைகளை வாழ்த்துவாங்க. ஆமென். அந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். வல்லமை உள்ளவர் எனக்கு. ஆமென். குடும்பத்திற்கு யாரும் வரலையா? வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா? எந்த ஒட்டு உறவும் இல்லையா? நீங்க சமுதாயத்தால தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஓரமா ஒதுங்கி இருக்கிறீங்களா? கனெக்டே இல்லாம இருக்கிறீங்களா? எலிசபெத் சகரியா குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு. ஒதுங்கி இருந்துச்சு, ஓரமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை, எந்த வேலையும் இல்லை. உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? உங்க வீட்டுக்கு எதுக்கு வர்றது? தேவையில்லையே, எந்த வேலையும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சகரியாவை கர்த்தர் நினைக்கிறார். இல்லை இல்லை, என் பிள்ளைகளை நினைக்கிறதற்கு ஒரு வேலை வரும். என் பிள்ளைகளை தேடி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நடக்கும் உங்க குடும்பத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தோஷமான காரியத்தை புறப்பட பண்ணி உங்க மூலமா அந்த செழிப்பை கட்டளையிட்டு பகைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பிரதர், உங்க வீட்டை கட்டி கர்த்தர் திறக்க வைப்பார். உங்க கை அதை கட்டி முடிக்கும். அதனுடைய தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பார். உங்க வீட்டில் வர்றதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி உண்டாகும். உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உண்டாகும். கைகளை தட்டி தனியே இருக்கிற குடும்பத்திற்கு சந்தோஷம் அடைகிறது போல ஒண்ணு நடக்கும். ஆமென். உங்க ஃபேமிலி சந்தோஷம் அடைகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க குடும்பம் சந்தோஷம் அடைகிறது மாதிரி, நீங்க பிஸி ஆகிறது மாதிரி, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைச்ச குடும்பத்திற்கு கர்த்தர் கடைசி நேரத்தில் ஒரு புதுமையை கொடுத்து எப்படியெல்லாம் கர்த்தர் பிஸி ஆக்குறார்ல. நீங்க அந்த வீட்டை நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் வயசான காலத்துல எலிசபெத் அம்மா வைத்த முட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் சகரியா ஐயாவுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஆனா இப்ப அந்த அம்மா உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கயா, அந்த பாலை எடுத்துட்டு வாங்கயா. சகரியா எப்படி செஞ்சிருப்பாரு சொல்லுங்க? எப்படி செஞ்சிருப்பாரு சகரியா? உட்காரு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருப்பாரு, என்ன வேற வேலை இல்லை உனக்கு, நானும் இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கிட்ட தண்ணி கேட்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த டைம் எலிசபெத் தண்ணியை கேட்கும் போது, இது உட்காருப்பா, நான் வரேன், நான் எடுத்துட்டு வரேன், நீ எந்திரிக்காத, நீ உட்காரு. ஒரு புதுமை எல்லாமே அந்த குடும்பத்துல. என்னன்னா அப்படியே ஒரு மாற்றம். அது மாற்றம். எலிசபெத் அம்மாவுக்கு லாஸ்ட் டைம்ல வயசாகும் போது ஒரு குழந்தை பிறக்க போகுது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இத்தனை நாட்களும் அவர்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துல வந்துச்சு. நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல கர்த்தர் அப்படி செய்வார். குடும்பத்துல செய்வார். நீங்க உங்க குடும்பத்துல அந்யோன்யமாவீங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை வரும். உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை வரும். நீங்க பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம். இந்த காரியத்திற்காக மட்டும் ஜெபிக்க போறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து திருமணத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடையா நிற்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு வாகனத்தை வாங்குறத நான் பார்க்க மாட்டேனா, அவங்க ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்றதை நான் பார்க்க மாட்டேனா. குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். என் குடும்பத்துல சந்தோஷம் வருமா? என் குடும்பத்துல மறுபடியும் நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போமா? சந்தோஷப்படுவோமா? கணவன் மனைவி ஒன்னா இருப்போமா? சமாதானம் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை
கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த தாயாருடைய அழுகையை பாருங்க, அழுகையை பாருங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்தும் அந்த வீடு இருளா கிடக்குதுப்பா. அந்த வீட்டுல லைட்டு போட்டும் அந்த வீடு இருளா இருக்குப்பா. அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சும் அந்த வீடு இருட்டா கிடக்குப்பா. அந்த வீட்டுல சமாதானமே இல்லை. அந்த வீடு நாலா பக்கமும் பிரிஞ்சு கிடக்குதுப்பா. சந்தோஷமே இல்லப்பா. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடல, ஒன்னா தூங்கல, ஒன்னா வெளியே போகல. குடும்பங்கள்ல சந்தோஷம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வருதில்ல. இந்த முழங்கால் வலிக்க 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 உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு புது உறவு, ஒரு புது மகிமை, ஒரு புது தரிசனம், ஒரு புது ஊழியம், ஒரு புது வளர்ச்சி, இதுவரையிலும் அவர்கள் நினைக்காதது, எதிர்பாராதது. ஓ ஹalleluya! அந்த குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகளை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகனை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. ரொம்ப நாளா அந்த குடும்பம் துக்கமா இருக்குது. ரொம்ப நாளா அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு இப்போ கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஹalleluya! யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீர், என் தேவை எல்லாம் சந்திப்பே. சொல்லோ யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம் சந்தி. கைகளை உயர்த்தி ஆராதனை, ஸ்தோத்திரம். ஹalleluya! ஓ ஆராதனை, ஆராதனை. கிருபா கிருப, கிருபா கிருப, கிருபா கிருப. வீட்டிலே நன்மை, வீட்டிலே சந்தோஷம், வீட்டிலே ஒரு புதிய உறவு, வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி, வீட்டிலே ஒரு கொண்டாட்டம், வீட்டிலே ஒரு அங்கீகாரம். ஹதலரம் தன ஹதலரம். ஸோ வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதல்ல கால் வலிச்சுன்னா உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்கார்ந்து கூட சத்தி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சகரியாவுக்கு பேர்ல என்ன விழுந்துச்சு அப்படின்னா சீட்டு. எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வல்லமை உடையவர். அவர்களுக்கு செஞ்ச மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஒன்று இதுக்கு இன்னொன்று சொல்லலாம். ஒன்று, ஆண்டவர் எங்கே அவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து எல்லா வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினான். இரண்டாவது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய தலையை வீட்டில் கர்த்தர் அவனை உயர்த்தினான். மூன்றாவதாக நான் நம்புறேன், சொந்தங்களுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துகிறார். ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லி எல்லாரையும் ஜெபத்திற்குள்ளாய் நடத்த விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு, நீங்க சீக்கிரமா சொல்லுவீங்க வல்லமையுடையவர். அந்த வீடை கட்டி முடிச்ச உடனே சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த கட்டி வீடு முடிக்கப்படும், அதுல ஒரு போர்டு போடப்பட்டிருக்கும், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிக்கும். அப்ப சொல்லுங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்க சரீரத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகும். அப்ப சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்களுக்கு திரும்ப அந்த வேலைகள் வாய்ப்பு முதவும் திரும்ப வரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார். சோ ஆமென். 1ஆம் அதிகாரத்தினுடைய 63வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கும். 1:63. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. மூணாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை இப்ப பிறந்துருச்சு. எல்லாரும் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா யோவான் 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 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பலகையை எடுத்துட்டு வாங்கன்றாரு. அந்த பலகையில் அவர் எழுதுறாரு. ரொம்ப அழகாக எழுதுறாரு, யோவான். எழுதுன உடனே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்பா இந்த பேரு இவர் எப்படி சொன்னீங்க? கர்த்தருடைய நடத்துதல் எப்படி? கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு பேசி இருந்ததை கர்த்தர் அந்த இடத்துல உறுதியாய் கர்த்தர் செய்கிறார். நான் நம்புறேன் உங்களுடைய பெயர்கள் நிறைய பலகைகளிலே எழுதப்பட போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது ஆண்டவருடைய வார்த்தையாய் நீங்கள் நினைங்கள். உங்க பெயர் நிறைய பத்திரங்களிலே எழுதப்பட போகிறது. முக்கியமான பேப்பர்களை எழுதப்பட போகிறது. இதுவரைக்கும் கையெழுத்து போடாதவர்கள் நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள். உங்க நெய்ம கர்த்தர் வேல்யூ உள்ள நெய்மா மாத்துவார். உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். உங்க பெயர் பலகைகளிலே பொறிக்கப்படும். அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். அது வெறும் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னையும் நான் ஆசீர்வதித்து கனப்படுத்தி. இதை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நம்முடைய பேரை பலகைகளிலே எழுதுகிற ஆசீர்வாதத்தை. ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போறோம். இன்றைக்கு இந்த 26வது நாள் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை இன்னொரு ஒரு 5-6 டைம் சொல்லுங்க. ஆமென். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜி. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழுப்பி நிற்க முடிஞ்சவங்க அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கடைசியா உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 காரியத்திற்கு பக்கத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
வல்லமை உடையவர். சொல்லுங்க, நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க. இந்த டிவியினுடைய வால்யூம் ஆஃப் பண்ணு, டிவி வால்யூம் ஆஃப் பண்ணு. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க முழு பலத்தோட. தங்கச்சி, வாலிப தங்கச்சிங்க அறிக்கை செய்யுங்க, தப்பிங்க அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. சீட்டு, உங்கள் பேரில் ஒரு சீட்டு விழப்பட போகிறது. உங்க பேரில் ஒரு சீட்டு விழப்போகிறது. உங்க பேரில் ஒரு சீட்டு விழப்போகிறது. உங்க பேரில் ஆண்டவர் ஒரு சீட்டை விழப்பண்ண போகிறார். கர்த்தர் விழப்பண்ண போகிறார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் எனக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்ப போறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம். நான் ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை வேரூன்ற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம். ஆகாய அவர் ஜனம் பேரு, ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய ஆண்டவர் வாக்கு பலி. யாக்கோபு நாடும் கேடு, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ. பதராத மன் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வார். பதராத வாழ்வு சிதறாத மனம் பரிசாகதே. கைகளை மேல தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்மீனம் அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். சீட்டு எல்லாரையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி சீட்டு எனக்கு வந்து சேரும். இரண்டாவது, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனக்காக ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஒரு புதுமையை கர்த்தர் எனக்காக செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக
பெரிய அந்த அந்த காரியம் வாங்கப்பட்டு என்னுடைய பெயர் அதிலே எழுதப்படும். நம்முடைய பெயரை கர்த்தர் எழுத போறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் ஒரு நாள் சொல்லுவேன், எலிசபெத் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு. அவர் சீர்படுத்துகிறவர் அல்லவா, அவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அல்லவா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். உண்மையாவே இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கர்த்தர் இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது. பொதுவாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நமக்கு. நான் சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவருடைய பிறந்த நாள்னு உடனே அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியாதே அப்படின்னு. பாஸ்டர், நம்ம சர்ச்சு இப்போ இருக்கிற பெரிய சர்ச்சு ஓப்பன் பண்ணி 2வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரி. அப்பதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இல்லை, எனக்கு பிறந்த நாளா இருக்கிறதுனால நான் அதை ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னாரு. உண்மையாவே இந்த வசனத்தின்படியே வல்லமை உடையவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு பண்ணவர், ஊழியத்துக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்யாம இருக்குமா? செய்யாம இருப்பாரா? இருப்பாரா? எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம், எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அதனால ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி இந்த திருச்சபையை நம்ம மோன்சி அப்பா வந்தாங்கல்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அக்டோபர் 2ஆம் தேதி 10ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை திறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினார். ஸோ அதற்காக உழைத்த, கொடுத்த, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ண போறார். நான் இந்த பைபிள் காலேஜ் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். ஆச்சரியமா இருக்குது. பைபிள் காலேஜுக்கு நிறைய பேர் சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அதனால அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 100 நாட்களும் ஒரு வைராக்கியத்தோட எடுங்க. நான் நம்புறேன், நீங்க 100 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்வீங்கன்னு வச்சுக்கங்களேன். 100 இயர்ஸ் வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா, இந்த 100 நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பாருங்க. இந்த ப்ரேயர் உங்களுக்கு 100 இயர்ஸ் வரைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நானும் 26 நாட்களா இங்கேயே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதனால ஆண்டவர் தான் பலன் தந்தார். அதனால நீங்க ஒரு தீர்மானத்தோட வந்துருங்க. இந்த இயரை எப்படி வேற எதுவும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எல்லாமே பெண்டிங் இருக்கட்டும், எல்லாமே கடக்கட்டும், பார்த்துக்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, இன்னும் நமக்கு வயசு இருக்குது. முதல்ல இதை முடிச்சிருவோம். இதை வெற்றியா முடிச்சிருங்க. அது தன்னை போல நடக்கும், அது சரியா நடக்கும். நெக்ஸ்ட் இயர் ஸ்மூத்தா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ஆசீர்வாதமா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் கஷ்டமே இல்லாம இருக்கும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதோ திருச்சபையில கூடி இருக்கிற மக்களுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற மக்களுக்காய், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காய். ஐயா, ஒருத்தருடைய முகம் கூட எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு எங்க முகமெல்லாம் தெரியுமே, எங்க வாழ்க்கை தெரியுமே, எங்க சாப்டர் தனித்தனியா தெரியுமே. நாங்க எந்த பாதையில இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே பரலோகத்திற்கு தெரியுமே. பரலோகத்திற்கு மறைச்சு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால இப்போ பரலோகத்தின் தேவன் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி அப்படியே நடக்கட்டும்.
இந்த 100 நாட்கள் வரைக்கும் வார்த்தைகளை தந்துட்டே இருங்க, எங்களை ஜெபிக்க வச்சுட்டே இருங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம் ராஜா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் காரியத்தை இந்த பிரேயருக்குள்ள முடிக்கணும்னு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு உதவிய பரலோகத்திலிருந்து அனுப்புங்க ராஜா. இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தானே ஆண்டவரே. தடைகளை மாற்றி ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்தும் எங்களை பரிபூரணமா நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. கிருபை தாங்கட்டும். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,